நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமாக பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய நிபந்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்த நிபந்தில் ஆல்ரெடி நம்ம தீபாவளி, காய், மேரா நகர் பார்த்தாச்சு. இது இப்போ 4th ஒன் பார்த்துட்ருக்கோம். இது பாத். ஓகே, பாத் அப்படின்னா டைகர்னு அர்த்தம். बाघ जंगली जानवर है। यह बिल्ली की शक्ल का होता है। यह बहुत भयानक जानवर है। इसके शरीर पर पीली और काली धारियाँ होती है। यह मांस खाने वाला है. ओके, அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடிய ஒரு அனிமல். இது கேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அதுக்கப்புறமா இதை பார்த்தாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? அதனால தான் இது பயானக் ஜான்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்வர் அப்படின்னா அனிமல். ஓகே, இஸ்கே ஷரீர் பர் அப்படின்னா ஷரீர்னா பாடி, அதோட பாடியில் பீலி அப்படின்னா எல்லோ கலர்லேயும், காலி அப்படின்னா பிளாக் கலர்லேயும் லைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தாரியா அப்படின்னா லைன்ஸ்னால் அர்த்தம். ஓகே, யஹ் மாஸ் கானே வாலா ஹே, அதாவது நான்வெஜ் தான் இது சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதாவது விலங்குகளை வேட்டையாடி தான் இது சாப்பிடும். बाद में बहुत ताकत होती है। यह अपने पैंसों से शरीर शिकार का मारकर खाता है। अगर यह मनुष्य के मांस का चाह ले तो उसे बहुत पसंद करता है, इसलिए इसे नरबाशी कहते हैं. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது டைகர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகட்டே இருக்கக்கூடிய ஒரு அனிமல். இதோட நெயில்ஸ் வச்சு மற்ற அனிமலை கொன்று அது சாப்பிடும். இது மனுஷங்களையும் சாப்பிடும்னு சொல்லியிருக்காங்க. மனுஷங்களோட மீட் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். சில டைம் மனுஷங்களோட மீட்டும் முன்னாடி உள்ள காலத்துலலாம் சாப்பிட்ருக்கு. ஸோ அதில் அந்த டைமை நரபலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாத் जानवरों में सुंदर माना जाता है। यह लंबी छलांग मारता है और तेज दौड़ता है। नरबाशी बाघ का शरीर करना मुश्किल है। बाघ रात में चोरी से शिकार करता है। अमीर लोग बाघ की खाल से अपने घर सजाते हैं। बाघ हमारा राष्ट्रीय पशु है. ஓகே, இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைகர் ரொம்பவே அழகான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் சென்டென்ஸில் இது நல்லா ஓடும், அதை நம்மளால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வேட்டையாடணும்னா ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைகரும் வேட்டையாடும். அது எப்போ வேட்டையாடும்னா நைட் டைமில் தான் வேட்டையாடும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய பீப்புள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, புலியில் தோல் கிடைக்கும் இல்லையா, அந்த புலி தோலை வச்சு அவங்களோட வீடை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் சஜாத்தே அப்படின்னா டெக்கரேட்டர்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைகர் தான் நம்மளோட நேஷ்னல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு எனி 10 சென்டென்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது 10 மார்க்ஸ் உங்களுக்கு இந்த நிபந்தம். ஓகே, அப்போது ஈஸியாக உங்களால் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்க முடியும். ஓகே, என்னோடய கிளாஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா? மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.